ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இன்றைக்கி ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். ரொம்ப சத்தான வயிற்று உபாதைகள் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. அத்திக்காய் தாங்க. அத்திக்காய் வச்சு பொரியல் பண்ணலாம், கூட்டு பண்ணலாம். ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க, வயிறு புண்ணு, அல்சர்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை வாரத்தில் 2 நாளாவது எடுத்துக்கணுங்க. இது சுண்டைக்காலாம் ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், அத்திக்காவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு 4-5 வாட்டி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பாருங்கள். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கடுகு, உளுந்து, மஞ்சத்தூள், பூண்டு, பச்சை மிளகாய், இறக்கும்போது தேங்காய் பூவும், வேர்க்கடலை, காஞ்ச மிளகாவை நல்லா ஒரு ஒன்றும் பாதியமாக க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு இறக்குனா சூப்பராக இருக்கும் இந்த பொரியல். வாங்க எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போகலாம். ஆயில் போட்டுக்கலாங்க. கடுகு, உளுந்து போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். பூண்டு, பச்சை மிளகாய் போட்டுடலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்க அத்திக்காய் போட்டுருங்க. மஞ்சத்தூள் போட்டுருங்க. கருவேப்பிலை போட்டுருங்க. நல்லா வதங்கிச்சு. தேவையான தண்ணி வச்சு வேக வச்சுக்கணும். தட்டு போட்டு அத்திக்காய் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க தேங்காய் பூ போட்டுடலாம். வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாவும் நல்லா குறைன்னு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. சூப்பராக அத்திக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்திக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வயிறு புண்ணு, வாய் புண்ணு அடிக்கடிக்கு வரவங்க வாரத்தில் ஒரு நாள் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.